தெலுங்கு ஹீரோக்களை பற்றி ரொம்ப வல்கரா இன்னர் பற்றிலாம் பேசி போட்டிருக்கீங்க. ஆமாம், ரொம்ப வல்கரா இல்லையா? அப்படிலாம் பேசக்கூடாது. அப்போது என்னோட ப்ரைவேட் பார்ட் யூஸ் பண்ணினா அது வல்கர் இல்லையா? இல்லை, நீங்கள் ஒரு ஹீரோனா பரவாயில்ல, 10 ஹீரோ மேலே சொல்லியிருக்கும் போது அது யார் மேலே தப்பு? நீங்கள் ஒரே ஒரு ஹீரோனா ஓகே, நீங்கள் வந்து இன்னொரு வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஹீரோவா நெக்ஸ்ட் 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 வந்துட்டே இருக்கும்போது ஓகே, இப்போ அந்த மேல்ஸ் கரெக்ட், நீ தான் மேல் தான். இப்போ மேல்ஸ் பற்றி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? சப்போர்ட் பண்ணல, கேட்கும். ஒரு ஆள்னா பரவாயில்ல, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது உங்க மேல தப்பு இருக்கா இல்லையா? நீங்க ஏன் அட்ஜஸ்ட் பண்ணீங்க? நான் தப்பு பண்ணிட்டேன் ஆல்ரெடி. I agreed. This thing is happening in the movie industry. I don't want to allow this. Yes, I agreed. I did a mistake. In front of the all cameras, I'm telling that's a mistake only. That mistake shouldn't happen anymore in the future. It happened with me, and it is happening with so many people. I wanted to stop it with me. I hope you satisfied with my answer. தமிழ் சினிமாவில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஏகப்பட்டவர், விஷால், சுந்தர்சி, முருகதாஸ், அந்த கம்ப்ளைண்ட்லாம் என்னாச்சு? என்ன ஃபீட்பேக் இருக்கு? இப்போது எனக்கு என்ன வேணும்? மூவி இண்டஸ்ட்ரியிலோ ஆஃபர்ஸ் வேணும். இப்போது நான் டேமேஜ் பண்ணிட்டேன், ரெஸ்பெக்ட் டேமேஜ் பண்ணிட்டேன், அது எனக்கு போதும். இப்போது நான் கேஸ் இஃப் ஐ கீப் த கேசஸ், ஐ ஹாவ் டு ரன் பிஹைண்ட் த கோர்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். இப்போது டைரக்டர்ஸு ஒரு டேட்ஸ் வரும், அந்த டேட்ஸில் நான் அவைலபிலிட்டி இல்லைன்னா யாரும் ஃப்ரெண்டுக்கு வரும் டு டேக் மீ இன் த மூவிஸ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். திஸ் இஸ் எனஃப். வாட் எவர் டேமேஜிங் இட்ஸ் எனக்கு ஐ ஹாவ் மெனி ப்ராஜெக்ட்ஸ் மேடம். Right now I have 3 projects in Tamil, 3 projects in Tamil. I'm working now. It's clarified. யார் கூட நடிக்கிறீங்க மேம்? அதான் சொல்லுங்க. ஏன்னா உங்களோட ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்கல்ல. நீ ஃபேனா? எனக்கு இல்ல, என்ன I can see your eyes. You are my fan. Thank you so much. தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமாவில் நீங்கள் வந்து மீட் பண்ணல ஜென்யூனான ஜென்ஸ் யாராவது 4-5 பேர் இருக்காங்க? யாராவது சொல்லுங்க, யார் தான் இருக்கா ஜென்யூனான ஜென்ஸ்? அண்ணா யார் எனக்கு சொல்ல முடியாது. எனக்கு ஜென்ஸ்னு பார்த்தினா ஜென்ஸ் என்னோட பேசினா ஃபியூ ஜென்யூன் பர்சன்ஸ் இருக்கு. பட் தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா செலிபிரிட்டில ஜென்யூனான நீங்க மீட் பண்ணதுல யார் இருக்கா? அது எல்லாம் சொல்ல முடியாது. யாருமே இல்லையா? யாருமே இல்லையான்னா ஜென்ஸு கேர்ள்ஸு எங்கே இருக்கோ அங்கே அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் காமன் திங். பட் என்னென்னா தட் ஒரே ஒரு ஸ்மால் லைன் இருக்குது. நீ பொய் சொல்லி தென் யூ டோன்ட் டூ எனி திங் ராங் வித் ஹர். If you like that girl, if that girl is liking you, do sex. And Supreme Court only telling, if you are married, unmarried, if you are minor illa major anna panna, you can do it. So அந்த ஆளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, வைஃப் இருக்கா, இல்லை பசங்கள் இருக்கா, அது எல்லாம் மேட்ரு இல்லை. இட்ஸ் கிளியர்ட். ஸோ வை ஐ வில் ஸ்டாப்? யூ பீப்புள் ஆர் ஹேவிங் விஷ், யூ பீப்புள் கேன் ஹேவ் செக்ஸ். I don't have any problem. But thing enna, don't promise wrong things, and after having sex, if you leave them on road, we will come out and we will talk. We will do Me Too movement. Please aware of Me Too movement, and please follow me, Sri Reddy Mallidi official page only, and also in that page only I will upload my all official accounts. சினிமாலே இவ்வளவு இது கான்ட்ரோவர்சி இருக்கு. நீங்க பொலிட்டிக்கல் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய கான்ட்ரோவர்சி வரும். உங்களை எந்த பார்ட்டியா ஜாயின் பண்ண அக்செப்ட் பண்ணிடுவாங்களா? First of all, I'm very much happy that I'm coming to politics. I'm sacrificing my whole life. Like I'm not getting married because amada எனக்கு inspiration. So உங்களுக்கு ஃபேமிலி இருக்குன்னா எனக்கு பணம் வேணும். ஸோ என்னோட சன் அமெரிக்காவுக்கு போய் அந்த பையனுக்கு எல்லா ஸ்பெண்ட் பண்ணுறது அது எல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஃபேமிலி தான் வேணும். எந்த பார்ட்டி இன்வைட் பண்ணுவாங்க, எந்த பார்ட்டி அக்செப்ட் பண்ணுவாங்க? நீங்கள் வந்து அவங்க பயப்பட மாட்டாங்க, அவங்க லீடர்லாம்? நான் வந்தினா யார் தப்பு பண்ணுறியோ எல்லாருக்கும் உச்சதான், அது மாத்திரம் கேரண்டி. பட் பிஃபோர் கம்மிங் டு தட் ஐ வாண்டட் டு கிளாரிஃபை த திங்ஸ். எஸ், I will open my mouth on issues. I will talk about the issues. And Tamil மக்கள் எல்லா பொலிட்டிஷியன்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி blah 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 பேசுகிறேன். எனக்கு தமிழ் மக்கள் எல்லாரும் ஹாப்பி தான் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், எல்லாம் blah blah blah. அது டிஎம்கேலோ இல்லையானா டிஎம்கேலோ இருக்குது, ஏடிஎம்கேலோ இல்லையானா டிஎம்கேலோ ஏடிஎம்கே போத் எல்லா பார்ட்டிஸ்லும் இருக்குது. பட் என்னென்னா எனக்கு
நான் குட் பர்சனாக அண்ணா யா என்னோட கேரக்டர் குட்டு பேடு ரெண்டும் இருக்குது. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் குட் பர்சன் இல்லை, குட் ஆல் இல்லை. பட் ஐம் மோட்டிவேட்டிங் மை செல்ஃப் டுவர்ட்ஸ் குட். I'm going good now. My way is very good now. So for that, what I have to do, what I have to achieve, every day I'm learning. So if you say that, you know, this person is good, no. இப்போ ஒரு ஆளுன்னா என்னங்க good and bad mixing only. So if you have good percentage high anna, you are good. Your bad percentage high anna, you are a bad person. அவ்வளோதானே. ஸோ ஒரு டைமில் நான் பேட் தான். பேட் அண்ணா எஸ், ஐ ஸ்லெப்ட் ஃபார் த மூவி ஆஃபர்ஸ். நவ் ஐ வாண்டட் டு சேஞ்ச் தட் திங். பிக் ஃபேமிலிஸ் ஆர் ரூலிங் த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் டாமினேஷன் இந்த மூவி இண்டஸ்ட்ரி. எல்லாரும் ஈக்குவல் தான், எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது மூவி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது. ஓன்லி பெரிய ஃபேமிலி சன்-இன்-லாஸ்க்கு சன்ஸ்க்கு ஆர் டாட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இது இருக்கா, మూవీ ఇండస్ట్రీ ఇరుకా? ఇది రాజరేఖమా ఇదేంటి டெமோக்ரஸியா? உதயநிதி சார் பற்றி தான் பேச போகிறேன். ரீசெண்டாக அவர் மேலே நான் ஒரு அக்யூஸ் பண்ண மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன். என் பேர் யூஸ் பண்ணி ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் இருந்து ஒரு போஸ்ட் யாரோ போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு லைட்டு தான் எடுத்துக்கிட்டேன். அது சடனாக அது வைரல் ஆயிடுச்சு. இதை என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடியலை. உங்கள் முன்னாடி அதை ரிவீல் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கும் இந்த ப்ரெஸ் மீட்டன். இந்த போஸ்ட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஏரோ என் பேர் ப்ளே பண்ணுறாங்க. உதயநிதி சார் நான் நேராக கூட பார்த்ததில்லை. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன், கலைஞர் ஐயா குடும்பத்தை மேலே பெரிய மரியாதை இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். என் பேர் வச்சு உதயநிதி சார் பேரையும் கலைஞர் ஐயா குடும்பத்து மேலேயும் டிஎம்கே பார்ட்டி மேலேயும் கெட்ட பேரை உருவாக்க நினைக்கிறது எங்கே? இட்ஸ் டைம் டு கிளாரிஃபை. எனக்கும் உதயநிதி சாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் டாபிக். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாயே மீ2 மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணினேன். ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் பொண்ணுங்க படுற கஷ்டத்தை என் மூலமாக வெளியில் சொன்னேன். நான் எல்லாரையும் தப்பாக சொல்லலை. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள மட்டும்தான் சொன்னேன். இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் நான் மட்டும் இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணலை. நிறைய ஹீரோயின்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரும் பயந்துக்கிட்டு வெளியில் சொல்லலை. அவங்க சார்பாக இந்த மீ2 இஷ்யூ வெளியில் ஷேர் பண்ணேன். எனக்கு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மை கோ ஆக்ட்ரஸஸ் யாரும் சப்போர்ட் பண்ணலை. எனக்கு கிடைச்ச ஒரே பெரிய சப்போர்ட் மக்கள் அண்ட் மீடியா நீங்கள் தான். ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபேக் அக்கௌண்ட்ஸ். ஒரு இல்லை, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபேக் அக்கௌண்ட்ஸ். In Hyderabad also I complained. Still it's there. Police also not caring me. Cyber police. Not in Tamil Nadu. In Tamil Nadu I didn't give a single complaint also. But we are keep on giving the complaints but not working. And also people are keep on following me. And also keep on posting like this. It is affecting my personal life. If I'm fighting with big politicians and unknown, they didn't do any mistake. Obviously they will hurt. And also their families will get hurt. I don't want to give that shit. உதயநிதி வந்து சினிமால மட்டும் இல்ல, பொலிட்டிக்கல்லயும் பெரிய ஆளா இருக்காரு. இந்த சமயத்துல ஏன் உங்களையும் அவங்களையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வரும்? இது யார் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அது I seriously don't want comment on any other political parties. எனக்கு யாருமே செத்ரு வேணாம், பொலிட்டிக்கல்லி செத்ரு வேணாம். ஸோ என்னன்னா, நான் வெரி சூன் மை பொலிட்டிக்கல் அரங்கேற்றம் இஸ் ஹேப்பனிங் சூன். ஸோ அதுக்கு நான் டிஎம்கே இப்போது டிஎம்கேனி நான் சப்போர்ட் பண்ணிட்டேன், அவர் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் நாட் மீன் தட் யூ நோ ஐம் நாட் சப்போர்ட்டிங், ஐம் நாட் டார்கெட்டிங் ஒன் பார்ட்டி. ஸோ டெஃபினெட்லி ஐ டோன்ட் நோ, மைட் பி தேர் ஆப்போசிட் பர்சன்ஸ் ஆர் செத்ரு, அது எனக்கு தெரியாது. பட் சம்திங் இஸ் பிஃபோர் எலெக்ஷன்ஸ் ஓன்லி I wanted to clarify the things because it will affect their personal lives. Because DMK also will get effect. That's the reason I am coming to in front of the press and I'm clearing the stuff. உங்களை யாரா அப்ரோச் பண்ணாங்களா?
I don't know, but 3-4 DMK people, they asked me, is this true? ஸோ எனக்கு தெரியாது அது அது எனக்கு யாரும் ஃபார்வர்ட் பண்ணலை. பட் ரீசெண்ட்லி ஐம் இன் தமிழ்நாடு ஓன்லி, ஆப்வியஸ்லி ஐம் கோயிங் டு ஸோ மெனி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தேர் தே ஆஸ்க் மீ, இஸ் இட் ட்ரூ? ஐயோ அது எல்லாம் ட்ரூ இல்லை, அது எல்லாம் ஃபேக் அக்கௌண்ட்டு. நான் எனக்கு அந்த போஸ்ட்டுக்கு அது சம்பந்தமே இல்லை. யாரோ இந்த மாதிரி என்னோட நேம் யூஸ் பண்ணி ஸ்பாயில் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டேன். ஸ்ரீரெட்டி, உங்களை பொறுத்து ரொம்ப கம்ப்ளைண்ட் வருது. நீங்கள் வந்து மணி வந்து கேப்சர் பண்ணதுக்காக இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணீங்க. நீங்கள் சினிமாலே நடிக்கல, வச்சிருக்க காரே 50 lakhs மேலே கார் வச்சிருக்கீங்க, வெல்த்தியாக இருக்கீங்க. ஓகே, மணி எப்படி வந்தது எல்லாம் வந்து நீங்கள் வந்து மிரட்டுறீங்கன்னு ஒரு இது வருது. வெரி குட் கொஸ்டின் சார். இட் இஸ் வெரி மச் ரிக்வயர்ட். வீடு கூட 3 crores. உங்கள் காரோட இருந்து ஆடி கார் வந்து நீங்கள் ஒரு பட்டை கூட நடிக்கல, எதுலையுமே இல்லாமல். ஓகே, தட் இஸ் TN registration, not TN registration, TA registration, Telangana. We registered in, I think, 2017, 2016 ending. This is nowhere related to this topic. So we registered long back. That time Me Too also not started. So how come? This is my daddy property. My daddy property. And also I'm clearing the stuff because before coming to the politics, I should clear my properties. I should show the properties. So definitely I will show. I'm very well settled woman. I have lot of properties, not in Tamil Nadu. அண்ட் ஆல்சோ ரீசெண்ட் ரூமர் என்னென்னா, ஸ்ரீரெட்டிக்கு வீடு இருக்குது, இங்கே பெரிய வீடு இருக்குது, ஓன் வீடு. எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு வீடு இல்லை, எது ஃப்ளாட் கூட இல்லை, பிளாட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ என்னோடய வீடு ஹைதராபாத்தில் இருக்குது, ஓன் வீடு. அது எல்லா டேடிக்கு மட்டும்தான் ரிலேட்டட், நாட் ரிலேட்டட் டு எனி அதர் புல்ஷிட் பீப்புள். எந்த அரசியல் கட்சியை ப்ரிஃபர் பண்ணுறீங்க? அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லியிருக்கீங்க. எந்த அரசியல் கட்சியை அது அந்த நான் டைரக்டாக சொல்லினா அது சரிக்காது. நேஷ்னல் லீடர்ஸோ அரல்ஸ் லோக்கல் பார்ட்டியோ, நான் எங்கே போகிறேன் அந்த பர்சன்ஸ் பெரிய ஆளு வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் ஐ வில் டாக். Yeah. I got last in Andhra politics only, I got MP seat. But I rejected because I'm not at all interested in Andhra. I can't settle over there. I wanted to settle in Chennai. So I saw lot of poverty here itself. Lot of poor people I saw here. And also even for the this tsunami or else, because you people are near to sea. So you people are affecting very much. So I wanted to do my service here itself. So basically I'm a South Indian. I think I'm eligible to do service here. தமிழ்நாட்டில் நிறைய ஃபேக் இது மாதிரி வந்திருக்கு. உதயநிதி வச்சு பண்ணுவோன்னா மறுநாளே ஏன் ப்ரெஸ் மீட் வச்சு அதை மறுக்கிறீங்க? நிறைய இந்த மாதிரி வந்திருக்கும் போது அப்போ நீங்கள் வந்து இதை கிளாரிஃபை பண்ணவே இல்லை. See, first of all, எனக்கு யார்த்தோன்னா ப்ராப்ளம் இருக்குன்னா எப்போவுமே நான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்து எல்லா இன்டர்வியூஸில் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. பட் நான் பார்க்கவே இல்லை இப்போ வரைக்கும். எனக்கு தெரியாது அந்த ஃபேக் நியூஸ் வந்துச்சுன்னு. யாரும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணலை. ஸோ ரீசெண்டாக அந்த டிஎம்கே பற்றி எனக்கு சொல்லிட்டா. ஸோ ஐ வாண்டட் டு கிளாரிஃபை. அண்ட் ஆல்சோ மை பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆல்சோ, தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். டார்கெட்டா? சச்சா, நான் எப்பவுமே தப்பே பேசலை. நான் எப்பவுமே பாசிட்டிவாக. இப்போது அந்த சார் பற்றி நேர்கொண்ட பார்வை அந்த சினிமா பார்த்து எனக்கு நார்மலி ஐ லைக் அஜித் காரு பிகாஸ் he is Telugu movies also he did and we like him. Basically normal Tamil people, the normal Tamil heroes Vijay அந்த மாதிரி எனக்கு தெரியாது. ரஜினிகாந்த் சார் கொஞ்சம் தெரியும். அஜித் சார் ரொம்ப near to the Telugu audience. So we know, we like him. Not from here, not from now. You can see the old interviews also. My old interviews, Telugu interviews. If you can see, you can understand. Before Me Too moment only, I started talking about him, Ajit Garu. So it's not new. So every time I'm praising, not decreasing his level.